எங்க போன வைக்க போய் சொல்றது ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களோட நீங்க போய் சண்டை போட்டு 1000 பேர் சமாளிப்பேன். என்ன நீங்க சும்மா தமாசுக்கு பேசுனீங்க, அதுக்குள்ள நீ என்ன கேக்குறீங்க? கீழே பொண்ணு சும்மா தமாசுக்கு சொன்ன என்ன அதை ரங்கட்டும் கீழே ரங்கையா கீழே நான் இறங்குறதுக்கிட்ட முன்ன நம்ம காரை இறக்கி விட்டுருந்தேன். ஆமா பைத்தியம் போல இருக்கிறியா? பைத்தியமா? நானா? அட பைத்தியங்களா! பாத்துட்டு நிக்கிறியா? கொஞ்சம் கையப்படியா இறக்கம் தானே மனுஷனா இருக்க நீங்க. கொஞ்சம் கூட சம்பா தூக்குற கைய தூக்குற. அட பின்னாடி என் கார் இருக்குன்னு இறக்க விடையா? வாங்கி வாய் அங்க வாயா வாயா. என்ன நான் பொய்யா சொல்றேன்? இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. சத்யா வண்டி ஏறிக்கிச்சுனே இறங்க உன்ன வாங்க கை கொடுங்க. பாக்குறீங்க மெதுவான மெதுவான ரொம்ப சந்தோஷம். இந்த வண்டி எப்படி இதுக்குள்ள போனது? அட ஆறு கொடுத்துட்டே வந்த, நீ சைடு கொடுக்கல. கடல் பேக் போட்டா டமாட போய் உட்காந்துக்கிட்ட நான் என்ன பண்ணுவேன்? ரொம்ப சந்தோஷம். ஐயோ எனக்கு வேண்டாமா? பரவாயில்ல இருக்கட்டும். சாரி 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 எங்க கிடக்கு? சரி பரவாயில்ல பரவாயில்ல, தள்ளி விடுறேன் தள்ளி விடுறேன். சரி கொடுத்துக்கோ. ஏதாவது பூனகன சரசா ஏதாவது கனவு கிடவு என்று உளறி சரசா 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 எங்க போயிருக்கோம்? எங்க போயிருக்கோம்? அந்த காட்டு பைய திங்கா பார்க்க போயிருக்கோம். இல்லைங்க, எனக்கு அவன் மேல ஒரு சந்தேகம் தானுங்க. அன்னைக்கு நீங்களே பாத்தீங்கல்ல, அவன் கையில காயம் பட்டோன்ன சரசாசன் புடவி கிழிச்சு காயத்தை கட்டிட்டு பாத்தீங்களா? இன்னைக்கு அவன் யாராவது காட்டு தனமா காயம் பண்ணிருப்பான், அதை கட்ட போயிருக்கான். வேணும்னு என் கூட வந்து பாருங்க, நான் காட்டுறேன். அவமானம் அவமானம் அவமானம். ஒரு குடும்பத்தில் அது உன் கைப்பட்ட உடனே மறந்துட்டுது.
பேசலாமே காதல் பாஷை நாமும் கண்ணாலே என்னாலும் ஊஞ்சல் மேலே பேசலாமே காதல் பாஷை நாமும் கண்ணாலே என்னாலும் ஊஞ்சல் மேலே பாடி கண்ணு நாமினி ஒண்ணு பாரடி கண்ணு நாமினி ஒண்ணு அன்பால இந்த கீதம் பாடலாமே ஊஞ்சல் மேலே கண்ணாலே என்னாலும் ஊஞ்சல் மேலே கண்ணாலே என்னாலும் ஊஞ்சல் மேலே உடல் இரண்டு உள்ளத்தால் ஒன்று உடல் இரண்டு உள்ளத்தால் ஒன்று உல்லாச வானிலே உலாவலாமே ஊஞ்சல் மேலே பேசலாமே காதல் பாஷை நாமும் கண்ணாலே என்னாலும் ஊஞ்சல் மேலே ஊஞ்சல் மேலே என்ன ஆகும் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. உன் குடும்ப கௌரவம் கட்டு போகப்படாதுங்கிற அபிப்பிராயம் எனக்கு உண்டு ஜம்பு. ஆனா எனக்கு அட்வைஸ் பண்றத பத்தி ரொம்ப தேங்க்ஸ். மன்னிக்கணும் வர அப்பா நீ என்ன அப்பா கூப்பிடுற? நீங்க அப்படி கூட்டாது. என்ன நீ செஞ்ச காரியத்துக்கு நான் சந்தோஷப்படணுமா? உங்க மனசு வேதனைப்படுற மாதிரி நான் நடந்ததே இல்லையே. நீ நடக்க மாட்டேன்னு நினைச்சு இதுவரை சந்தோஷப்பட்டு. ஆனா என்ன முகத்தில் கரையை போச்சு. ஏன் புரியலையா? புரியும்படி சொல்றேன். என் வீட்டு நிறந்த நிச்சயக்கூடிய யோக்கியம் இல்லாத ஒரு காட்டு மராட்டி பயன்படுத்தி நீ சாவாசம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் புத்தி ஏமாயிட்டு போச்சு. அப்பா சிங்கத்தை உங்க வாயால எத்தனை வகையை புரிஞ்சிருக்கு. இப்ப குறைவா பேசுறீங்க. உங்க பேசணும் உங்க இஷ்ட பிரகாரம் விட்டு வைக்கணும்னு அர்த்தமா? இந்த படமா நீங்க மறந்து எப்படித்தான் இருக்க முடியும்? என்னை பெற்று வளர்த்த தாய் தகப்பன் எப்படி மறக்க முடியாது? அதே போல என் பிற்கால வாழ்க்கைக்கு பொருத்தமானவரையும் தேர்ந்தெடுத்து அவரை நான் மறக்க முடியுமா? நீ இப்படி அழுத ஒவ்வொரு சமயம் காரியத்தை நீ சாதிச்சுக்கிற. எது நல்ல முடிவோ அந்த முடிவை
என்ன ஆரம்பிக்க எனக்கு ஆரம்பி பாதி என் வண்டி போயால போகுது குடியில வீண்டு கொஞ்சிட்டேடா அம்மோ இருப்பா வாரேன். என்னப்பா நீ கட்டிலேயே உட்கார்ந்துகிட்டு கட்டிலேயே சாப்பிடுறேன் கட்டிலேயே தூங்குறேன் கட்டிலேயே இருக்கிறேன்னு எழுந்திருச்சு உள்ள வாப்பா. நான் இங்கே இருந்து சாப்பிடுறேம்மா. நல்ல புள்ளடா நீ. இப்ப என்ன புதுசு என்னைக்கும் போலதானே. இந்தாப்பா சாப்பிடு. சிங்கா நம்ம மீனை பத்தி ஒரு தகவலும் தெரியலையேடா. என்ன பண்றது நானும் வேட்டைக்காரர் வீட்டுல கேட்டுக்கிட்டே தான் வர்றேன். நானும் தேடி தேடி பார்க்கிறேன் கிடைக்கல. எப்படியும் கண்டுபிடிச்சிருக்கு. கவலைப்படாதீங்க அம்மா. இன்னைக்கு மொப்பம் மந்தாரமா இருக்கு. வீட்லயே படுத்துக்கப்பா. ஆவடா சிங்கம் நீ இங்கே படுத்துக்கோ. என்ன நிலையா எப்படி தயாருங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? என்னங்க மழைக்கால் இருட்டானாலே மந்தி கொம்பு விட்டு கொம்பு தாவற போது பிடி தவறாதுங்க. அதுக்காகத்தானே உண்மை அனுப்புறது. போங்க வெத்தியோட திரும்புங்க. சரிங்க வாங்கலாம்.
என்ன நிலையோ? வெற்றிதான். உள்ளவன் யானிடம் ஈடனை செய்யும். உள்ளகடி உள்ளிடம் பாம்பு அடக்கம். இங்கே கொண்டு வர சொன்னால் அவர் அப்பனை கொண்டு வந்திருக்கிறார். உன்னுடைய சதியா? என்ன செய்கிறீர்களா? இதெல்லாம் எனக்கு சாதாரணமான வேலை. இவன் கைகால்களை கட்டி ரயில் தண்டவாளத்தில் போடுங்கள். வயலை கொண்டு போய் தண்டவாளத்துல போடுறதுக்குள்ள பெரிய பாடா போச்சு போ. வண்டி வர சத்தம் கேக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மலையாண்டி கண்டதுமா போயிடுவான். பாப்பலா அப்பா சரியான புத்திசாலி. யாரும் நம்ம அசைக்க முடியாது. ஜம்போ, யாரோ கையால் ஆகாத பசங்க நம்ம காட்டு ஜனங்க பிடிச்சி அடிச்சுட்டாங்களாமே. ஏழைங்க என்ன செய்வாங்க? ஆமாங்க, தங்க இடம் கூட இல்லாம தவிக்கிறாங்களாமா. என்ன அநியாயமா பாரு. ஆமாப்பா, நினைச்சாலும் ரொம்ப பாரமா இருக்கு. என்ன இந்த காரியத்தை யார் செஞ்சிருப்பாங்க? இந்த கண்டாளம் உங்க குடிசையெல்லாம் அழிச்சு என்னையும் கட்டி கண்டாளத்துல கொலை சொல்லி என்னை கொலை செய்ய சொன்ன கண்டாளி வந்தான். இது உங்க வேலைதானா? ஆச்சரியப்படுறது என் வேலையா தானே. எல்லாம் உங்க நன்மைக்காகத்தான் செய்யுது. இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை செய்துட்டு கேட்க போனா என் நன்மைக்கு சொல்றியா? ஆயோக்கிய பயல. நானா? இல்ல நானா? நிச்சயமா உண்மையை உடைக்கிற என்ன உதிரை தள்ளிட்டு எங்கேயோ உடைக்கிற காட்டு பயலுக்காக பறிஞ்சு பேசுற நீதான் அயோக்கிய. பயமுறு. நாம் வளர்த்த கடா நீ எம்மாறா பாய பாக்குறேன். என் விரோதம் உங்க ரெண்டு பேருக்கு நன்மை தராது. தலையே போற போது வாளுக்கு இங்க என்ன வேலையா? நீங்க ரெண்டு பேரும் வாழும் தலையுமோ? பசங்களா ஒட்ட நடக்கிறேன் பாரு. இந்த பசங்க போனா போட்டுங்க, வேலைக்கு நான் எடுப்புறேன். அப்பா, இருக்க இடம் இல்லாம கழிக்கிறவங்களுக்கு நாம தானே வீடு கட்டி கொடுக்கணும்.
அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் இப்பவே செய்யணும். அது வரைக்கும் நம்ம கார்காடி எஸ்டேட் ஏமா உனக்கு எவ்வளவு தயாரிச்சுங்க. நம்ம வண்டி ரோட்ல மட்டும் இல்ல, காட்டுலயும் போகும், கடல்லையும் போகும். போகும் போகும். பெட்ரோல் தண்ணி இருக்கிற வரைக்கும் தானே அது இல்லாமையும் போகும். அதுக்கெல்லாம் புது வழி கண்டுபிடிச்சிருக்கேன். ஆமா, பரவாயில்லையே. அது மைனா, இனி நம்ம வண்டி நொண்டிதானா? கண்டிப்பா நொண்டிதான். இனி நடக்காது. என்னங்க இது நடுக்காட்டுல வந்து வேடிக்கை பண்றீங்க? என்ன வேடிக்கை பண்ற? அதுக்கு சாப்பாடு தீர்ந்து போச்சு, பெட்ரோல் தீர்ந்து போச்சு. என்ன பண்றது? என்னையோ புது வழி கண்டுபிடிச்சிருக்கேன் நீங்களே. கரெக்ட். நல்ல ஞாபகத்துல பாரு. வா, தள்ளுவோம். அதான் புது வழி. வேற என்ன வழி? தண்ணியா ஊத்துவான். நான் மாட்டேன், நான் தள்ளணும். கொஞ்சம் தண்ண. அதாவது போற வழியில இந்த பங்கு இருக்கும், கொஞ்சம் பெட்ரோல் போட்டோம்னா சரியா போய் ஓடும். என்னத்துக்கு தண்டை செலவு? போற வழியில ஏதாவது பை இருந்துக்கு விட்டுக்கலாமே, காசு வந்து கிடைக்கும். அப்படியா? வாங்குவானா? சந்தேகம் தான். எதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன உட்காருங்க, வாங்கம்மா, வாங்க. மைனா அதான் பார்த்து பார்த்து பண்ண மாதிரி. அதெல்லாம் நான் ட்ரை பண்ணிடுவேன். ட்ரை பண்ணிடுவேன். ஆடு ஆடு ஆடு. என்னங்க என்னங்க, லட்சுமி அம்மா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வருதுங்க. எங்க? ஆமாண்ணா, கூட பிறந்த பிறவி மாதிரி நீங்க என்ன ஆதரிச்சது நான் உயிர் உள்ள வரையிலும் மறக்க மாட்டேன். உத்தமி, உங்க சம்சாரத்தை கோயில் கட்டி வச்சு கும்பிட்டாலும் தகும். ஆமா லட்சுமி, உங்களை பிரிஞ்சு போறோம்னு தான் வருந்துறேன்னா. எங்க அம்மா போறேன், மகனையும் அவரையும் தேடித்தானே. அதுக்காகத்தானே நான் அவங்கள கண்டுபிடிக்க எவ்வளவோ பாடுபட்டீங்க. என் கஷ்ட காலம் உங்க கண்ணுக்கு கூட தட்டுப்படல. அதனால 4 புண்ணிய கஷேத்திரங்களை பார்த்து மன ஆறுதல் அடையலாம் யாத்திரை போக முடிவு செஞ்சுட்டேங்க. அம்மா லட்சுமி, சந்தோஷமா என்ன ஆசீர்வாதம் செய்து அனுப்புங்கண்ணா. சந்தோஷமா போயிட்டு வாமா. எங்கே? சொல்லட்டுமா? சொல்லிடுவேன். எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டாந்து. அடடே, சொல்லிட்டீங்களா? இந்தாங்க, சாப்பிடுங்க. உங்களுக்கு போட்டீங்க. மாப்பிள்ளை மாதிரி இருக்கு. ஒண்ணுதான் பக்கத்துல இருக்கு.